எமோஷனல் அப்யூஸ் பற்றி நான் எப்போ பேசி வீடியோ போட்டாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஏன் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அமைதியாக போய்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னே புரியாமல் ஒரு கஷ்டத்தில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் வெளிச்சம் கொடுக்குறீங்க, அப்படியே அவங்க அதே இதுலேயே இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து உடையாமல் இருக்கும். அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அடிமையாகவே இருந்துட்டு போயிடுவாங்கல்ல. எதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்குது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வருஷம் நாங்கள் வந்து அடிமைப்படுத்தி அவங்களெல்லாம் வந்து உறிஞ்சி கஷ்டப்படுத்தி டார்ச்சர்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்தவங்களெல்லாம் இப்போ வந்து தன்னுடைய தேவையை பற்றி பேச வைக்கிறீங்க, தன்னுடைய ரைட்ஸை பற்றி வந்து வீட்டில் சொல்ல வைக்கிறீங்க. எனக்கும் சுயமரியாதை இருக்குது, என்னை இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் வந்து உணர்ச்சிகள் ரீதியாக பாதிக்கப்படுறேன் அப்படின்னு அந்த இமோஷனல் அப்யூஸுங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குதுல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்கங்க. அதாவது நாங்கள் அப்படி தான் கஷ்டப்படுத்துவோம், நீங்கள் வந்து எதுவுமே அதை பற்றிலாம் பேசவே கூடாது, அப்படி பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் உடஞ்சி போகுது, நிறைய டிவோர்ஸ் கேசஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. பாருங்கள், நீங்கள் எதுவுமே அப்படி சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா யாருமே வந்து எங்களோட ரைட்ஸு, நாங்கள் வந்து உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படுறோம், நீங்கள் இப்படிலாம் எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்லாம் யாரும் பேச மாட்டாங்கல்ல. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி அமைதியாக அப்படியே எத்தனை வருஷம் ஆனாலும் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மயக்க நிலையில் அப்படியே மண்டையே வந்து காஞ்சு போகிற அளவுக்கு கஷ்டங்களையும் அவ்வளோ பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் ஏன் காப்பாற்றுறீங்க, ஏன் வந்து குடும்பத்தை உடைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்கங்க. நீங்கள் ரீசெண்டாக இப்போ நியூஸ் பார்த்துருப்பீங்க, திருப்பூரில் ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமனார் மாமியார் அவங்க கணவர் 3 பேருமே சேர்ந்து கேஸ் லைட் பண்ணி அவங்க சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியாமல் நம்ம தான் தப்பா இல்லை அவங்க நடந்துக்கிற விதம் வந்து சரியா, அந்த ஒரு குழப்ப நிலையில் அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஆடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க அப்பாவுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து அவங்க அவ்வளோ மன வேதனையும் அவங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பதிவாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, அந்த குடும்பம் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரியும் வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாங்க. அப்போது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே எனக்கு புரியலை, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல, ஒருவேளை நான் தான் வந்து தப்பாக நடந்துக்கிறனோங்கிற ஒரு சுயமாக எனக்கே என் மேலே வந்து ஒரு சந்தேகமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் வந்து அந்த எமோஷ்னல் அப்யூஸ் அப்படிங்கிறதுக்கு ஆளாகும்போது பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் உடையுது அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்து உயிரே போகுது, யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு என்ன நடக்குதுன்னே புரியாமல் இப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் என்ன மாதிரி சிக்கல் அவங்க இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. உணர்ச்சிகள் ரீதியாக ஒருத்தரை வந்து துன்புறுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த வாழக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதனால அவங்க வந்து இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கக்கூடிய பல பேர் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தன் மேலே ஏதோ குற்றம், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஃபெயிலியர், அவங்க கூட வாழ்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இப்படி கிடையாது, அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் போது தான் 60-70 வயசு தாண்டினவங்க கூட நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கும்போது இவ்வளோ வருஷம் எனக்கு புரியாமல் இருந்துச்சு, இப்போ புரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு எவ்வளவோ ரிலீஃபாக இருக்குது, இதிலேருந்து அப்படியே ஒரு பாரமே இறங்கின மாதிரி, நம்ம மேலே அப்போ தப்பு கிடையாது, நம்ம தான் ஏதோ ஒர்த் இல்லை, நம்ம தான் அவங்க கூட வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இது தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல வயதானவங்களும் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரீசெண்டாக நடந்த அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுத்து அந்த அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பியிருக்கிறதுல ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்கிட்ட அவங்க வந்துட்டு வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க, ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு அதை சொல்லி ப்ரூஃப் பண்ண முடியலை, புரிய வைக்க முடியல, மற்றவங்கக்கிட்ட சொன்னால் அதை வந்து அவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரி தான் அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த கேஸ் லைட்டிங், மேனிப்புலேட் பண்ணுறது, தன்னை வந்து அந்த இடத்துல நம்ம தான் ஏதோ தவறாக நடந்துக்கிறோமோன்னு நினைக்க வைக்கிற ஒரு சில நிகழ்வுகளை நடத்துறது தான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அப்போ வெளியில் ஃபுல்லாக அவங்க நடிக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி தன்னை காமிச்சிக்கிறாங்க,
அப்போ அவங்க அப்பாவே வந்து அந்த முதல் 10 நாளில் அந்த பொண்ணு வந்து சரியில்லை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வரும்போது, இல்லை பையன் வந்து ரொம்ப நல்ல பையன்னு சொல்கிறாங்க, நீ தாம்மா கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள வந்து மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழுமான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது புரிய வைக்க முடியலங்கிறது அந்த பொண்ணுடைய உச்சக்கட்ட ஒரு வேதனையாக இருக்குது. நான் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டேன், என்னால் வந்து அதை அவங்கள மாற்றவே முடியாது, ஒரு சில கேரக்டர்லாம் வந்து அவங்கள வந்து திருத்த முடியாது, மாற்ற முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க ஆடியோவில் சொல்கிறாங்க. ஸோ இது உண்மைதாங்க, ஒரு சில கேரக்டர்லாம் மாற்ற முடியாது. அது என்னென்னா கடைசி வரைக்கும் அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில மனிதர்கள் வந்து அவங்களுடைய குணாதிசயங்களை நம்ம மாற்றவே முடியாது. ஆனால் அன்பால் திருத்த முடியும். நம்ம இப்படி நடந்துக்கிட்டால் மாறுவாங்க, அப்படி நடந்துக்கிட்டால் மாறுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு தான் அது சூட் ஆகுமோ தவிர, இந்த மாதிரி நச்சு மனிதர்கள், மேனிப்புலேட் பண்ணுறவங்க, ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒருத்தரை வந்து ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க, அவங்களெல்லாம் வந்து மாற்றவே முடியாது. அது எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் சரி, வயதானாலும் சரி, நீங்கள் அன்பை அதிகமாக காமிச்சாலும் திருப்பி அந்த அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அன்பு காமிச்சோம் அப்படின்னா நமக்கு அவங்க அன்பு காட்ட போகிறாங்க, நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்களும் நமக்கு உதவி செய்ய போகிறாங்க. அப்படி நினச்சி தான் நம்ம வந்து அந்த அன்பு காட்டுறதா இருக்கட்டும், உதவி செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அவங்க சைட்லேருந்து அந்த அன்பும் அந்த உதவி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சில மனிதர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்காக பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கலையே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த பொண்ணு வந்து எவ்வளவோ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அதை வந்து புரிய வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களே வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஒரு தெளிவான மனநிலை இருந்தால் தானே அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட முடியும். ஒருத்தரை வந்து எப்பயுமே வந்து ஒரு பதட்டத்துலேயும் மன அழுத்தத்துலேயுமே வச்சுருந்தா அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஒரு கிளியராக அவங்களால ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூட முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் ஒப்பீனியன்ஸாக சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அவங்க என்ன மாதிரி விஷயங்களை கோத்ரூ பண்ணாங்க அப்படிங்கிறது புரியும். அத்தனை பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. தான் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை நம்ம அதை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போது இவங்க நடந்துக்கிறதும் சரியில்லை, இதை சரியில்லைன்னு வெளியில் சொல்லவும் முடியல. ஏன்னா யாருமே புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க. உணர்ச்சிகள் பாதிக்குது அப்படின்னா என்னன்னே யாருக்கும் தெரியல. ஏம்மா அடிக்கிறானாமா, திட்டுறானாமா அப்படின்னு தான் கேட்குறாங்களோ தவிர, அந்த உணர்ச்சிகள் இன்டைரக்டாக அது பாதிக்குது, அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, அவங்களோட எனர்ஜியே நெகட்டிவ் ஆகுது, அவங்களோட உடல்நலம் மோசமாகிக்கிட்டே போகுது, மனநலம் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாமே யாருக்குமே தெரியறதில்லை. ஸோ இந்த இமோஷனல் அப்யூஸ் பற்றி நான் எப்போ வந்து ஒரு சில கருத்துக்கள் பதிவிட்டாலுமே இந்த மாதிரி ஒரு சிலர் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஒப்பீனியன்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது இல்லையா? ஸோ அப்படி சொல்லும் போது நான் அதை கன்சிடர் பண்ணுறதில்லை. ஏன்னா எனக்கு தெரியுது அந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாது, அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கவங்களாம் முழிச்சிடக்கூடாது. அப்படி முழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய அந்த ரைட்ஸுக்காக போராட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறவங்கெல்லாம் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தேவையில்லாமல் சண்டை வரும். அப்போ சண்டை வந்துச்சுன்னா அது டிவோர்ஸில் முடியும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அப்புறம் குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. இப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நச்சா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நச்சு மனிதர்கள் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாரும் சொல்கிறது கிடையாது. எங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிட்டா பிரச்சனை வந்து நாங்கள் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே இங்கே வந்து அப்படியே அதை விட்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. மாறா என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மேலே ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் ஆண்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க. நிறையா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் டார்ச்சர் கொடுக்குறது, இமோஷ்னலாக அவங்கள அப்யூஸ் பண்ணுறது, வெளியில் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இதெல்லாமும் நடக்கதான் செய்யுது. ஆண் பெண் அப்படின்ற ஒரு வித்தியாசம் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ இது என்னன்னு தெரிஞ்சிட்டாலாவது எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யுது. பட் புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு ஞானத்தை கொடுக்கும் இல்லையா? அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி அதை ஈஸியாக கொண்டு போகிறதுங்கிற ஒரு வழியையாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலான்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக எல்லாரும் தேடக்கூடிய விஷயமா இருக்குது.
அதில் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்புன்னு கூட கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்துக்கிட்டால் கூட சில பேர் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் யாராவது ரொம்ப வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க, அந்த மாதிரி ஒரு க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அவங்களால வந்து அவங்கள விலக்கி வைக்கவே முடியாது, இல்லை அவங்கள அவாய்ட் பண்ணவும் முடியாது. அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறது, அவங்களுக்கு நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறது, ரொம்ப அன்பை அதிகமாக கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் லோன்லினஸ், அதாவது நம்ம தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே போய் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க திரும்ப அந்த டாக்ஸிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கிறதுக்கு அவங்களே வந்து ஒரு வழியை உருவாக்கிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இதில் என்னென்னா தனக்கு வந்து நிறைய நம்பிக்கைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது, என்னுடைய அன்பு அவர்களை மாற்றும் அப்படின்னு இந்த பழைய மூவிஸ் எல்லாம் பார்த்து கெட்டு போகிற விஷயந்தான். அவங்க வந்து எவ்வளோ திமிராக நடந்துக்கிட்டாலும், எவ்வளோ டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணாலும், அவங்கள வந்து அவங்க உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணாலும், அவங்க வந்து ஹீரோவோ இல்லை ஹீரோயினோ ரொம்ப அப்படியே அன்பு காட்டுற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது, அந்த அன்பை பார்த்த உடனே அப்படியே மூவியோட கடைசியில் வந்து அவங்க திருந்திடுற மாதிரியும், அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்று சேர்ந்துடுற மாதிரியும், இதெல்லாம் பழைய அந்த படங்களை பார்த்து இது வெறும் மூவிஸில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ரேராக ஒரு சில விஷயங்கள் அப்படி நடக்கலாம். அது எல்லாருக்குமே அந்த மாதிரி அப்படியே நம்ம வந்து எவ்வளோ டாக்ஸிக்காக நடந்துக்கிட்டாலும் அன்பு செலுத்திட்டோம் அப்படின்னா அவங்க வந்து திருந்தி நமக்கு திருப்பி வந்து நம்மளை நல்லா வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரேரான கேஸில் தான். அப்படி இருக்கும்போது அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். அந்த இடத்துல நம்ம வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போகும்போது அது நமக்கு வந்து ஒரு சாதகமாகவும் அமையலாம், அப்படி இல்லை நமக்கு அது வந்து உயிரே போகிற நிலைமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஏன் வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நான் அங்கேயே தான் இருந்தாகணும், நான் அவங்கள வந்து எப்படியாவது மாற்றி ஆகணும் அப்படிலாம் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் மென்டாலிட்டி. அதாவது அவங்க வந்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும், அவங்க சரியில்லை அப்படின்னாலும், அவங்க டாக்ஸிக்காக இருந்தாலும் அதை மாற்ற வேண்டியது என்னோட கடமை. அப்படி மாற்றினா தான் நான் ரொம்ப நல்ல பொண்ணு, அப்போ தான் எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எனக்கு வந்து இந்த குடும்பத்தை சரியாக வழி நடத்துறதுக்கு எனக்கு அப்போ தான் வந்து ஒரு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி அவங்கள நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, சரி பண்ணலை அப்படின்னா அப்போ எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாயையில் இருக்கிறது. தனக்குன்னு ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி வந்து இந்த நார்சிசிஸ்ட் வந்து தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு மாய உலகத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் தான் ராஜா, இல்லை நான் தான் ராணி, எனக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே அடிமைகள், எனக்கு எல்லோரும் சேவை பண்ணணும், நான் தான் இந்த இடத்துல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு எப்படி வந்து இவங்க ஒரு மாய உலகத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் ஆட்டி படைக்கிறாங்களோ, அந்த மாதிரி இவங்களுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபிக்ஸர் மென்டாலிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு மாயை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து எல்லாரையும் திருத்திடணும், நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எல்லாருடைய அந்த புக்லேயும் நான் வந்து அவங்க மனசில் இடம் பிடிக்கணும், நான் வந்து திருத்தி வாழ்ந்தாதான் என்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா 4 பேர் என்னை வந்து தப்பாக பேசிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்னோட கடமை, ஏன்னா எனக்கு அந்த ஒரு ரோல் இருக்குது, நான் அந்த ரோலை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணணும், அப்படி இல்லைன்னா என்னை வந்து ஒரு மாதிரி நினச்சிருவாங்க, யாராவது ஒரு 4 பேர் ஒரு மாதிரி பேசிடுவாங்க, எனக்கே அது அவமானம், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க மாய உலகத்திலே இருப்பாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், நான் தான் சரி பண்ணணும், என்னை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி டாக்ஸிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ, என்னை தவிர இவரை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது, நான் தான் இவரை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு மாயை க்ரியேட் பண்ணிக்கிறது, ஒரு இல்யூஷனில் இருக்கிறது. இப்படி கிடையாது. அந்த மாயை உடச்சி வெளில வாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த இமோஷனல் அப்யூஸுக்கு கீழே அவ்வளோ விஷயங்கள் நாம் வந்து சொல்கிறோம். ஒவ்வொரு ஒர்க் ஷாப்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒர்க் ஷாப் எடுத்தாலும் இந்த விஷயத்தை நான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் மாயையாக ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து உடச்சி வெளியில் வாங்க, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு சில மனுஷங்களால் நம்ம மாற்றவே முடியாது, அந்த மாற்றியே ஆகணும்னு நினைக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளில வாங்க. அப்படி வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த இறுக்கம், அந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாகுது. ஸோ இந்த ஃபிக்ஸர் மென்டாலிட்டி அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும். யாரும் யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிறந்து வரவும் இல்லை. ஆனால் அந்த இலூஷன் அவங்களுக்குள்ள ஒரு மாயையாக என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக தான் நான் பிறந்து வந்திருக்கேன், இவரை திருத்துறது தான் என்னோடய வாழ்க்கையின் லட்சியமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாரையும் திருத்த முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். அதை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காமல் அவங்க வந்து வயசானதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்தவங்களும் இருக்காங்க. இத்தனை வருஷம் நான் திருத்திடலான்னு நினச்சி என்னென்னமோ பண்ணேன், ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ரேர் கேசஸில் ஒரு நார்மல் பீப்புளாக, இந்த நார்சிசிஸ்ட் இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஒரு சில மனிதர்கள் அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்னால அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு பாஸ்ட்
ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சைல்டுஹுட் ட்ராமானால ஒரு சிலர் வந்து அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஓரளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அதை கவுன்சிலிங் மூலமாக சரி பண்ணவும் முடியும். அன்பு காமிச்சோ இல்லை அவங்கள வந்து நல்லபடியாக நடத்தியோ கண்டிப்பாக அவங்கள வந்து மாற்ற முடியும். ஆனால் பிறவியிலே இந்த மாதிரி நச்சு குணமாக இருக்கிறவங்கள வந்து மாற்றவே முடியாது. கேஸ் லைட் பண்ணுறவங்க, டார்ச்சர் பண்ணுறவங்க, வேணும்னே இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்ற மாதிரி நடிக்கிறவங்க, ஒருத்தரை வந்து இப்போ அப்படியே என்ன நடக்குதுன்னே புரியாமல் வந்து நம்ம தான் பைத்தியம் ஆகிட்டோமோ அப்படின்னு நினைக்க வைக்கிறவங்களெல்லாம் வந்து மாற்றவே முடியாது. அவங்க இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணல. இப்போது ஒரு சில மனுஷங்கள்லாம் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, சில வார்த்தைகள் வந்து ஒன்று ரெண்டாக அவங்களுக்கு வந்து பேச தெரியாமல் பேசி பிரச்சனையில் மாட்டிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஆனால் இன்டென்ஷனலாக ஒருத்தரை வந்து அஃபெக்ட் பண்ணணும், அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு அவங்க மூளை டிசைனே அப்படி தான். அவங்க வந்து அவ்வளோ கிரிமினலாக யோசிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஈஸியாக அவங்களால அதை வந்து யோசிக்க முடியும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பிரெயினை இப்படி நெகட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை வந்து ஒரு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க கிரிமினலான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஷேம் மென்டாலிட்டி. அதாவது நம்ம வந்து இந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்து தேர்ந்தெடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா அவமானம் ஆயிரும். நம்மளை பற்றி 4 பேர் 4 விதமாக சொல்லிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு அவமானமாக இருக்கும். என்ன இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையாகி வந்துட்டாங்க, பாரி இவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க அப்படின்னு அந்த ஷேம், அதாவது ஒரு அவமானமாக நினைக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதுனாலேயே நம்ம அப்படிலாம் போயிடக்கூடாது. நம்ம அது மாதிரிலாம் வந்து அந்த அப்படி என்ன தான் டாக்ஸிக்காக இருந்தால் அதுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அதை 4 பேர் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால கூட அவங்க வந்து அதை விட்டு வெளில வராமல் அப்படியே அது சஃபர் ஆகிட்டே இருக்கிறது. இல்லை முடியலை அப்படின்னா இந்த மாதிரி வாழ்க்கையை எண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ரீசெண்டாக நடந்த அந்த கேஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஆடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் இந்த வீட்டில் இருந்து நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா 4 பேர் வந்து பாரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு அவமானமாக போயிடும், அதனால் நான் வந்து உங்களுக்கு நான் தொல்லையாக இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப இன்னோசென்ட்டாக அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த ஒரு கில்ட் அப்படின்றதும் இருக்குது, அதே சமயத்தில் அவங்களுக்கு அந்த ஷேம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஆழமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அவமானப்பற்றக்கூடாது, நம்ம வந்து இதுக்குள்ளேயே இருந்துட்டால் தான் நமக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும் சொசைட்டியில். நம்ம இதை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து நம்மளை ஒரு தவறாக பார்க்க ஆரம்பிக்கும், அது ரொம்ப அவமானமாக இருக்கும். நம்ம பெற்றோர்களுக்கு அது வந்து ஒரு ஷேம், அது ஒரு அவமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்போது அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க மனசில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த ஷேம் மென்டாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபெயிலியர், அதை விட்டுட்டு நம்ம வந்துடக்கூடாது, அது ரொம்ப அவமானம், அது தப்பு, 4 பேர் வேறு மாதிரி பேசிடுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சில பிலீஃப்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே அவங்கள வந்து தடுக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேமிலி பிலீஃப்ஸ். அதாவது தன்னோட குடும்பத்துக்கு அப்பப்போ நிறைய விஷயங்கள் வழி வழியாக சொல்லி அவங்க காதில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்ட சில நம்பிக்கைகள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து திணிக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த கேஸில் கூட அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், சப்போஸ் நான் வந்து இவங்களை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா கூட என்னால் இன்னொரு பையனெல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல, அந்த ஆப்ஷனே அவங்க தப்புன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஓல்டான ஒரு நெகட்டிவான அந்த குடும்ப பிலீஃப் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்போ அந்த நம்பிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள வந்து இதுக்குள்ளேயே இருக்க வைக்கணும், அப்படி ட்ரை பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணும். இல்லைனா நான் ஃபெயிலியர், இல்லைனா திருப்பினா இன்னொரு ஒரு ஆளெல்லாம் வந்து பண்ணவே கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் வந்து வழக்கம் அப்படிங்கிறது அந்த ஆடியோவில் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இதுக்குள்ளே தான் இருந்தாகணும், ஆனால் என்னால் முடியலை அப்படிங்கிறது தான் அவங்க அந்த பதிவுகளில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. என்னால் அங்கே இருக்க முடியலை, அதை விட்டு வெளில வந்தால் இன்னொன்று என்னால் நினச்சி பார்க்க முடியல, ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாகிற வரைக்கும் அவங்க தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஃபேமிலி பிலீஃப்ஸ், ரொம்ப வழியாக இப்படியே சொல்லி கேட்டு ஓகே நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கணும், லைஃப் லாங் அவங்க வந்து தப்பானவங்களாகவே இருந்தால் கூட அப்படியே தான் இருக்கணும், ஆனால் என்னால் இருக்க முடியலன்றாங்க அவங்க. புரியுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிப்ரெஷனுக்கு போயிருக்கிறாங்க, ஒரு மன அழுத்தத்தில் அவங்களால அங்கே இருக்கவும் முடியல, அதை விட்டு வெளியில் வரவும் முடியல, அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதே எனக்கு பிடிக்கலன்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு டார்ச்சரை கொடுத்து மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லூசர் மென்டாலிட்டி.
அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அல்லது ஒரு மேரேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம வந்து கால் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சாகணும். அப்படி ஒருவேளை நம்ம அதை வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா லைஃப்லேயே நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறது. அதாவது லைஃப்பில் இது வந்து ஒரு 100% இதுக்குள்ளே ஆக்கியபை ஆகி நிற்கிது. மேரேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, மொத்தமாக இதுதான் எனக்கு லைஃப்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இது ஃபெயிலியர்னு நினைக்கிறப்ப அப்போ லைஃபே இல்லைன்னு முடிவாகுது. ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் இதெல்லாம் ஒரு ஈவெண்ட், ஒரு புக்கில் ஒரு பேப்பர் மாதிரி. ஒரு பேப்பரை நீங்கள் திருப்பி அவங்களோட கதையை நீங்களே படிச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அப்போ ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதின விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, இல்லை ஒரு கஷ்டமான ஒரு இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு, படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட நம்ம மூடி வச்சுட்டு போகிறது கிடையாது. திருப்பினீங்கன்னா அடுத்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி இந்த மேரேஜாக இருக்கட்டும், இல்லை படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு பக்கங்கள் மாதிரி. அது வந்து சரியில்லைனாக்கும் நம்ம அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் நம்மளோட கதையை திருப்பி எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லூசர் மென்டாலிட்டியாக நினைக்கிறது. நம்ம தோற்று போயிட்டோம், நம்ம வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா எனக்கு வாழ்க்கையே தோத்துட்டு தான் நினைக்கிறது. இதுக்கு முன்னாடி யாருமே எங்களோட ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணதில்லை அப்படின்றவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மாதிரி இதுலேருந்து வெளில வந்துட்டேன் அப்படின்னா என்னை வந்து தவறாக பேசுவாங்க. இது மாதிரி ஃபேமிலியில் யாருமே இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கல, நீ தான் இந்த மாதிரி இருக்க, ஸோ நீ விட்டு கொடுத்து போயிருந்துருக்கலாம், அல்லது நீ வந்து அதை திருத்தி இருந்திருக்கலாம், இப்படி எவ்வளோ பேர் நிறைய அட்வைசஸ்லாம் சொல்லி இருப்பாங்க. அது முடியலைன்னும் போது என்ன பண்ண முடியும்? ஸோ ஒருத்தர் வந்து அதுக்குள்ளே என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதை கம்பல் பண்ணக்கூடாது. சரி வேண்டாம், வேறு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும்போதாவது அட்லீஸ்ட் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்காமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அது வந்து முடியலைன்னு சொல்கிறாங்க, என்னால் மூச்சு விட முடியல, அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல எனக்கு அப்படின்னும் போது ஒருத்தரை வந்து கம்பல் பண்ணி இல்லை நீ வந்து அங்கே இருந்தே ஆகணும், இல்லைனா 4 பேர் 4 விதமாக பேசிடுவாங்க அப்படின்னு ஒருத்தரை அப்படி ரொம்ப கம்பல் பண்ணி எவ்வளோ காலம் அந்த மாதிரி இருக்க வைக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி பெற்றோர்களும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பரவாயில்ல, நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, உனக்கு அது வந்து நீ அதுக்குள்ளே இருந்தீன்னா உனக்கு பழகிரும் இப்படின்னு நிறைய ஒப்பீனியன்ஸு அவங்க வந்து மனசை புரிஞ்சுக்காமல் பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன உண்மையிலே கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதே அங்கே தெரியாமல் போயிடுது. ஸோ சும்மா பொதுவாக அவங்களோட கருத்தெல்லாம் அப்படியே சொல்ல வேண்டியது. அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ரியாலிட்டி என்னன்றது மறைக்கப்படுது. ஸோ இந்த உண்மைகள் வந்து வெளியே வராமலே பல பேர் வந்து இந்த மாதிரி அவங்களால ப்ரூஃப் பண்ணவும் முடியலை, அதை விட்டு வெளில வரவும் முடியலைன்னும் போது அந்த நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க இல்லையா? அதுதான் அவங்களுக்கு அந்த ஒரு மன அழுத்தத்தில் அவங்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இதுக்கு மேலே வந்து என்னால் முடியல அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியது தான் இந்த ஒரு லைஃப்பை எண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கு இதான் காரணமாக இருக்குது. ஒரு ஹோப் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க, என் நம்பிக்கையே இல்லை, ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கூட இல்லை, என்னால் வந்து இந்த லைஃப்பை திருப்பி எடுத்துகிட்டு போக முடியும் அல்லது அவங்கள மாற்ற முடியும், ஏன்னா லைஃப் நல்லா ஆகும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இமோஷ்னல் அப்யூஸில் ஏன் ஒருத்தர் வந்து உள்ளே போய் சிக்கிறாங்க அப்படின்னு கேட்குற சில கேள்விகளுக்கு தான் நான் வந்துட்டு இது ஒரு பதிலாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு நாளும் மனநலனுக்காகவும் சுய முன்னேற்றத்திற்காகவும் நம்ம வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா Day 11 இதில் வந்து நான் ஃபிக்ஸர் மென்டாலிட்டினா என்ன, அதே மாதிரி லூசர் மென்டாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கில்ட், குற்ற உணர்ச்சியை தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த மாய வலையில் இவங்க போய் சிக்கிக்கிறாங்க. ஒரு இல்யூஷன்லேயே சுற்றுறது, மாயை தனக்குன்னு ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இல்லாத ஒரு பிலீஃபெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. இதுக்குன்னே நேர்ந்து விட்டதாக தன்னைத்தானே நினச்சிக்கிறாங்க, போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து எந்த டாபிக்ஸ்லையாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேள்விகள் அப்படிங்கிறத அனுப்பலாம். தொடர்ந்து நம்ம இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசலாம். நம்மளுடைய மனநலனுக்காகவும் சுய முன்னேற்றத்திற்காகவும் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.